இனிய உறவுகளுக்கு காலை வணக்கம். இன்னைக்கு ஒரு பாஸ்தா தான். இது ரெகுலர் பாஸ்தா இல்ல. மஷ்ரூம் பாஸ்தா. செம்ம சூப்பரான டேஸ்டியா இருக்கும். ଆଜି ଆମେ ପାସ୍ତା କରିବା ପାଇଁ ଯାଉଛି ହ୍ୱାଇଟ୍ ସସ୍ ମଶରୁମ୍ ପାସ୍ତା। ସେଇଟା ପାଇଁ ମୁଁ ସ୍ୱିଟ୍ କର୍ଣ୍ଣ ନା ଟିକେ ବେଶୀ ବଏଲ୍ କରିବ ନାହିଁ, ଟିକେ ବଏଲ୍ କରୁଛି। ପାସ୍ତା ବଏଲ୍ କରିବ ନା ସେମ୍ ଜାଗାରେ ବଏଲ୍ କରିଦେବ। ପାସ୍ତା ଟିକେ ଟାଇମ୍ରେ କାଢ଼ିବା ପାଇଁ ଦରକାର। ସ୍ୱିଟ୍ କର୍ଣ୍ଣ ଟିକେ ଟାଇମ୍ ଲାଗିବ, ସେଇଟା ପାଇଁ ସ୍ୱିଟ୍ କର୍ଣ୍ଣ ଫାର୍ଷ୍ଟ ଗରମ ପାଣିରେ ପକେଇକି ବଏଲ୍ କରିବା ପାଇଁ ଦରକାର। பாஸ்தா பண்றது வந்து நீங்க ஸ்வீட் கார்னும், கேரட், மஷ்ரூம் இருந்தா இந்த பாஸ்தா செம்ம சூப்பரா இருக்கும். அதனால நான் ஸ்வீட் கார்னை வந்து கொஞ்சம் நேரம் பாயில் பண்ணிக்கிறேன். அந்த தண்ணியிலேயே நம்ம பாஸ்தாவும் கேரட்டும் பாயில் பண்ணலாம். ஆனா பாஸ்தா வந்து ஆஃப் குக்கிங் இருக்கும்போதே எடுத்துடணும். அப்பதான் அதோட டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். ரொம்ப வேக வச்சுட்டு போட்டா பாஸ்தா வந்து நல்லா இருக்காது. நான் இன்னைக்கு வந்து ஃபெனி பாஸ்தா தான் யூஸ் பண்ண போறேன். அந்த பாஸ்தா பாக்கெட்லேயே போட்டிருக்கோம், அது எத்தனை மினிட் நம்ம குக் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு. அது பார்க்காம ஒவ்வொரு வெரைட்டி பாஸ்தாலையும் ஒரு ஒரு டைமிங் போட்டிருப்பாங்க. அதை பார்க்காம அந்த டைமுக்கு மேலே நம்ம குக் பண்ணோம்னா தான் பாஸ்தா ரொம்ப குழஞ்ச மாதிரி ஆயிடும். ஸ்வீட் கார்ன் கொஞ்சம் வெந்த உடனேவே அதில் வந்து பாஸ்தாவை போட்டுலாம். தண்ணி நல்லா கொதிக்கும் போது பாஸ்தாவை போட்டு கொஞ்சம் உப்பு கொஞ்சம் ஆயில் போட்டோம்னா பாஸ்தா ஒட்டாமல் இருக்கும்। ଆଜି ମୁଁ ପାସ୍ତା ମଶରୁମ୍ କ୍ୟାରେଟ୍ ୟୁଜ୍ କରିବା ପାଇଁ ଯାଉଛି। ଫିନି ପାସ୍ତା ନା ସେଇଟା ସବୁ ପାସ୍ତା ପ୍ୟାକେଟ୍ରେ କେତେ ମିନିଟ୍ ସେଇଟା କୁକ୍ କରିବା ପାଇଁ ସେଇଟା ମେନସନ୍ କରିକି ଅଛି। ସେଇଟା ଦେଖିକି ଆମ ପାସ୍ତା କୁକ୍ କରିବା ତ ଠିକ୍ ରହିବ। ମ୍ୟାକ୍ସିମମ୍ ହ୍ୱାଇଟ୍ ସସ୍ ପାସ୍ତା କରିବା ଟାଇମ୍ରେ ପାସ୍ତା ନା ବେଶୀ ବଏଲ୍ ହେବ ନାହିଁ। ସେ ପାସ୍ତା ବଏଲ୍ ହେବା ଟାଇମ୍ରେ କଟ୍ କରିକି ଦେଖିବ ନା ମିଡିଲ୍ରେ ଟିକେ ହ୍ୱାଇଟ୍ ଟାଇପ୍ର ରହିବା ପାଇଁ ଦରକାର। ହାଫ୍ କଞ୍ଚା ରହିବା ଟାଇମ୍ରେ ପାସ୍ତାର ଟେଷ୍ଟ ବଢ଼ିଆ ଆସିବ। ଆଉ ମଶରୁମ୍ ନା ବେଶୀ ପକିବା ପାଇଁ ଦରକାର ନାହିଁ, ମିଡ଼ିୟମ୍ରେ செம்ம சூப்பரான டேஸ்டியாக இருக்கும்। கேரட் பி சே லம்பா லம்பா கட் କରିବା டைம்ல ठीक ରହିବ। ஸ்வீட் கார்ன் நல்லா வெந்துட்ட உடனே பாதி வெந்துட்ட உடனேவே பாஸ்தாவை நான் போட்டுடுறேன்। பாஸ்தாவை போட்டுட்டு ஆயில் கொஞ்சம் உப்பு கொஞ்சம் போட்டோம்னா கரெக்டாக இருக்கும்। பாஸ்தா கொதிச்சு வேகும் போதே நம்ம எடுத்துட்டு ஒரு பாஸ்தாவை கட் பண்ணி பார்த்தோம்னா அந்த சென்டரில் வந்து கொஞ்சம் ஒயிட் மாதிரி இருந்ததுன்னா அதுதான் கரெக்டான டைம் அது பாஸ்தாவை எடுக்கிறதுக்கு। ஏன்னா அப்போ வந்து உள்ளே வேகாமல் இருக்கும், மேலே வெந்திருக்கும்। அப்படி இருக்கும்போது தான் பாஸ்தாவோட டேஸ்ட் வந்து செம்ம சூப்பராக இருக்கும்। பாஸ்தா கொஞ்சம் வேகும் போது கேரட்டும் நான் அதில் போட்டுறேன்। ஏன்னா கேரட் வந்து எடுக்கும் போது கொஞ்ச நேரத்துக்குள்ளே போட்டுடலாம் நம்ம। ପାସ୍ତା ବଏଲ୍ ହେବା ଟାଇମ୍ରେ ଟିକେ ଟାଇମ୍ରେ ଆମେ କ୍ୟାରେଟ୍ ପକେଇବା ତ ଠିକ୍ ରହିବ। କେବେ କେବେ ପିଲାମାନଙ୍କୁ ଲଞ୍ଚ ପ୍ୟାକ୍ କରିବା ଟାଇମ୍ରେ ଏଇଟା ପାସ୍ତା କରିକି ଦେବା ପାଇଁ ବି ଭଲ। ହୋଟେଲରେ କେମିତି ମିଳୁଛି ନା ସେମ୍ ଟେଷ୍ଟ ଆମ ଘରେ କରିବା ଟାଇମ୍ରେ ପିଲାମାନଙ୍କୁ ହୋଟେଲରେ ଖାଇବା ଜିନିଷ ଦରକାର ନାହିଁ କହିବ, ଟିକେ ଟାଇମ୍ ଲାଗିବ। କ'ଣ ଜିନିଷ ହୋଟେଲରେ ପକେଇବା ନା ସେମ୍ ଜିନିଷ ଆମେ ବି କିଣିକି ରଖିବା ତ ପିଲାମାନଙ୍କୁ କରିବା ଟାଇମ୍ରେ ଠିକ୍ ରହିବ। ଏ ଭିତରେ ଓରିଗାନୋ ସ୍ପାଇସେସ୍ ଦରକାର ଆଉ ରେଡ୍ ଚିଲି ଫ୍ଲେକ୍ସ ଦରକାର। ସେଇଟା ଦୁଇଟା ମିକ୍ସ କରିବା ତ ପାସ୍ତାର ବଢ଼ିଆ ଟେଷ୍ଟ ଆସିବ। ଆଉ ହ୍ୱାଇଟ୍ ସସ୍ କରିବା ପାଇଁ பட்டர் ଦରକାର, சீஸ் ଦରକାର। பாஸ்தா வெந்துச்சான்னு சொல்லிட்டு நான் செக் பண்ணுறேன்। அது கொஞ்சம் கட் பண்ணி பார்க்கும்போது மிடில் கொஞ்சம் வெந்த மாதிரி இருந்ததுன்னா ஓகே அதை எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தண்ணியும் உப்பு போட்டிருக்குதால பாஸ்தாவை எடுத்துட்டு உடனே வந்துட்டு நம்ம ஃபில்டரில் வச்சுட்டு சில்லுன்னு தண்ணி கொஞ்சம் ஊற்றிட்டோம்னா அது வந்து ஒட்டாது। சூடாக அப்படியே விட்டுறக்கூடாது, கொஞ்சம் அந்த தண்ணி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் ஆயில் போட்டுட்டு அதை நல்லா குலுக்கி விட்டுட்டோம்னா அது ஒட்டாத மாதிரி ஆகிடும்। கேரட் போட்டுட்டு ஒரு 2 மினிட்ஸ்லேயே நான் வந்து எடுத்துடுவேன்। கேரட் லைட்டாக வெந்தால் போதும்। ஸ்வீட் கார்ன் இதுலேயே போட்டாச்சு, எல்லாமே வெந்துட்டு பாஸ்தா ஃபுல்லாக எடுத்துட்டு ஃபில்டர் பண்ணிவிட்டு ஒயிட் சாஸ் பண்ணுறதுக்கு வந்து நமக்கு ஹோட்டலில் பண்ணுற மாதிரியே பாஸ்தா பசங்களுக்கு பண்ணி கொடுத்தா ரொம்ப டேஸ்டியாக சாப்பிடுவாங்க। பட்டர், சீஸ் வேணும், ரெட் சில்லி ஃப்ளேக்ஸ் வேணும், அப்போ ஒரிகானோ ஸ்பைசஸ் இருந்ததுன்னா போதும்। இது எல்லாமே இருந்ததுன்னா நம்ம ஒயிட் சாஸ் பண்ணிடலாம்। இது வெந்துட்டு ஃபில்டர் பண்ணி வச்சுட்டு ஒயிட் சாஸ் வந்து நான் தனியாக பண்ணியிருக்கேன்। ஏன்னா அது நம்ம வேற கொஞ்சம் நிறைய பண்ணிட்டு கூட வச்சுட்டு ஃப்ரிட்ஜில் அப்புறம் வேற ஏதாவது பண்ணும்போது மிக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்றதுக்காக। நமக்கு எவ்வளோ ஒயிட் சாஸ் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி பட்டர் கொஞ்சம் ஜாஸ்தியாக போட்டு கொஞ்சமாக ஆயில் போட்டிருக்கேன் நான்। பட்டர் கொஞ்சம் ஜாஸ்தியாக போட்டு இதில் 2 ஸ்பூன் மட்டும் மைதா நான் யூஸ் பண்ண போகிறேன்। மைதா நிறைய போட்டோம்னா ரொம்ப ஒரு மாதிரி பவுட்ரு மாதிரி இருக்கும்। பால் வந்து ஆல்ரெடி கொதிக்க வச்சு சில்லுன்னு இருக்கிற பால் வந்து ஒயிட் சாஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணோம்। ହ୍ୱାଇଟ୍ ସସ୍ କରିବା ପାଇଁ ନା ଟିକେ ତେଲ ପକେଇକି ବଟର ନା ଆମେ କେତେ ସସ୍ ଦରକାର ସେଇଟା ବଟର ପକେଇବା ପାଇଁ ଦରକାର। ମୁଁ ଅମୁଲ ବଟର ୟୁଜ୍ କରୁଛି, ସେଇଟା ବଢ଼ିଆ ରହିବ। ବଟର ପକେଇକି ବେଶୀ ବଏଲ୍ ହେବା ଟାଇମ୍ ତକ୍ ଛାଡ଼ିବା ପାଇଁ ଦରକାର ନାହିଁ। 2ଟା ବଡ଼ ସ୍ପୁନ୍ ନା ମଇଦା ପକେଇକି ଅଲ୍ ପର୍ପସ୍ ପାଉଡର ନା ସେଇଟା ପକେଇକି ହ୍ୱାଇଟ୍
व्हाइट सॉस କରିବା ପାଇଁ ଦରକାର ଅଲରେଡି ପାସ୍ତାର ମୁଁ ଟିକେ ଲୁଣ ପକେଇ ଦେଇଛି ଏ ହ୍ୱାଇଟ ସସ୍ ର ବି ଟିକେ ଲୁଣ ପକେଇବା ପାଇଁ ଦରକାର ଆଉ ବଟର ପକେଇକି ବେଶୀ ଟାଇମ ଆମ ଗରମ କରିବା ଟାଇମ ରେ ସେଠି ଘିଅ ଷ୍ଟେଜ ରେ ଆସିଯିବ ଟେଷ୍ଟ କରେକ୍ଟ ଆସିବ ନାହିଁ ଟିକେ ଗରମ ହବା ଟାଇମ ର ମଇଦା संग संग ପକେଇକି ସେ କ୍ରିମ କରିବା ପାଇଁ ଦରକାର பட்டர் வந்து தவால போட்டுட்டு நம்ம ரொம்ப நேரம் அது மெல்ட் ஆகுற மாதிரி விட்டுட்டு கொஞ்ச நேரம் விட்டுட்டோம்னா அது வந்து நெய் மாதிரி ஆயிடும் அதனால பட்டர் போட்ட உடனே மைதா போட்டுட்டு அதோட கரெக்டான ஸ்டேஜ்ல வந்துட்டு மிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சோம்னாவே ஒயிட் சாஸ்க்கு கரெக்டா இருக்கும் ଦିଟା ସ୍ପୁନ ମଇଦା ପକେଇକି ସାଙ୍ଗେ ସାଙ୍ଗେ ଭଲ ମିକ୍ସ କରିବା ପାଇଁ ଦରକାର ସେ ବଟର ମଇଦା ନା ଭଲ ମିକ୍ସ ହେଇକି ଟିକେ ବଏଲ ହବା ଟାଇମରେ ସେ ମଇଦା ନା ଦେଖିବା ପାଇଁ ଘିଅ ଟାଇପର ଟିକେ ସୁଜି ଟାଇପର ଅଲଗାଟା ଟିକେ ଟିକେ ସେପ୍ ଆସିବ ସେ ଟାଇମରେ କ୍ଷୀର ଥଣ୍ଡା କ୍ଷୀର ମିକ୍ସ କରିବା ପାଇଁ ଦରକାର ହ୍ୱାଇଟ ସସ୍ ପାଇଁ ବି ଟିକେ ଲୁଣ ପକେଇବା ପାଇଁ ଦରକାର ଇନ କେସ୍ ଏବେ ପକେଇବ ତ ରେଡ୍ ଚିଲି ଫ୍ଲେକ୍ସ ପକେଇବ ତ ଠିକ ରହିବ बटर भी टिके पकेइक रखिबा टाइम रो व्हाइट सॉस ना बढ़िया टेस्ट शाइनिंग भी रोइबो आ मिक्स करबा टाइम रो बढ़िया मेल्ट होइक रोइबो बटर चीज दीटा மைதா போட்டுட்டு உடனே நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணோம்னா இந்த மாதிரி ரவ ரவை ஆகும் அந்த டைம்ல வந்து பால் சில்லுன்னு இருக்கிற பால் வந்து நம்ம ஒரு கிளாஸ் பால் வந்து யூஸ் பண்ணலாம் அது ரொம்ப கொதிக்க வைக்க வேணாம் மைதா கொஞ்சம் வேகிற ஸ்டேஜ்ல இருந்தாவே ஒயிட் சாஸ் வந்து திக்னஸ் கரெக்டா வந்துடும் அப்படி போடும் இந்த டைம்ல வந்து கொஞ்சமா உப்பு போட்டு ரெட் சில்லி ஃபிளிக்ஸ் இன்கேஸ் போடுறவங்கன்னா இப்ப போட்டுக்கலாம் நான் வந்துட்டு எல்லாம் செஞ்சுட்டு லாஸ்டா போடுவேன் ஏன்னா அப்பதான் காரம் கரெக்டா தெரியும் அப்படின்றதுக்காக பால் வந்து கரெக்டா நமக்கு எவ்வளவு திக்கா பண்ண வேணாம் கொஞ்சம் தண்ணியா இருக்கிற மாதிரி பண்ணோம்னாவே பாஸ்தா போட்டுட்டு ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணும்போது அந்த திக்னஸ் வந்துடும் முன்னாடியே ஒயிட் சாஸ் ரொம்ப திக்கா பண்ணிட்டோம்னா அதை போடும்போது வந்து தண்ணி ஊற்றி மறுபடியும் மிக்ஸ் பண்ற மாதிரி ஆயிடும் பாஸ்தா வேக வைக்கும் போது ஒரு தண்ணி நம்ம ஃபில்டர் பண்ணோம்ல அந்த தண்ணி வந்து இந்த ஸ்டேஜ்ல இதுக்கு இன்கேஸ் கொஞ்சம் திக்காகும் போது அந்த தண்ணி யூஸ் பண்ணோம்னா டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக வரும் पास्ता बॉयल करबा टाइम रे पानी है ना से फिंगिबा पे दरकार नहीं से पानी रखिकी इनकेस पास्ता बेसी थिक हेबा टाइम रे से पानी मिक्स करबा टाइम रे पास्ता रे टेस्ट भी बढ़िया आसीबो और पास्ता रे स्मेल भी बढ़िया रहबो इनकेस पास्ता रे बढ़िया इटालियन स्टाइल रे स्मेल आसीबा पे दरकार नहीं तो गोटो बड़ो प्याज सेटा स्किन सब काढिकी से प्याज और क्राम है ना क्राम सेटा 3-4 है ना से भीतर रखिकी से କ୍ଷୀର ବଏଲ କରିବା ଟାଇମ ରେ ପକେଇବା ଟାଇମ ରେ கரெக்டா டேஸ்ட் ஆசிபோ ஹோட்டல்ல சாப்பிட்ற இட்டாலியன் பாஸ்தா வந்து இவ்வளவு தண்ணியா கொஞ்சம் கிரீமியா இருக்காது கொஞ்சம் ட்ரையா இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனா நம்ம பசங்களுக்கு லஞ்ச் பேக் பண்றோம்னா கொஞ்சம் தண்ணியா கொடுத்தோம்னா அவங்க லஞ்ச் சாப்பிடும் போது கரெக்டா இருக்கும் கொஞ்சம் திக்காயிட்டு ஃபுல்லா இந்த ஸ்டேஜ்ல வந்துட்டு பால் ஊத்திட்டு நல்லா மிக்ஸ் பண்ணோம் நம்ம பாஸ்தா வேக வச்ச தண்ணியும் வந்து இதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம் பாஸ்தா வேக வைக்கும் போது ஒவ்வொருத்தவங்க இந்த இட்டாலியன் ஹோட்டல்ல இருக்கிற அந்த டேஸ்ட் வரணும்னா ஒரு பெரிய வெங்காயம் உரிச்சிட்டு பெரிய வெங்காயத்துல கிராம்பு வந்து ஒரு 2-3 கிராம்பு வந்து சைட்ல ஃபுல்லா குத்தி வச்சுட்டு அதுக்குள்ள போட்டுட்டோம்னாவே அந்த ஸ்மெல் வந்து கரெக்டா வந்துடும் அந்த ஃபில்டர் பண்ணும்போது அது தனியா எடுத்துடணும் அப்ப அதோட ஸ்மெல் வந்து பாஸ்தாவோட ஸ்மெல் கரெக்டா இருக்கும் ଆଉ କ୍ଷୀର ପକେଇକି ଭଲ ମିକ୍ସ କରିବା ପାଇଁ ଦରକାର ସିମରେ ରଖିକି ଟିକେ ଥିକି ହବ ନା ସେ ଟାଇମରେ ଆମେ କାଢିକି ଆଉ ଗୋଟେ ଗିନାରେ ରଖିବା ପାଇଁ ଦରକାର ନାଇଁ ତ ସାଇଡରେ ଆମ ପାସ୍ତା ସବ କରିକି ରଖିବା ନା ସେଇଟା ଏ ଟାଇମରେ ବି ସାଙ୍ଗେ ସାଙ୍ଗେ ମିକ୍ସ କରିବା ପାଇଁ ଦରକାର ମୁଁ ଫାଷ୍ଟ ହ୍ୱାଇଟ କ୍ରିମ ନା ପାସ୍ତା ଦେବିଆନ ହ୍ୱାଇଟ ସସ୍ ନା ସେଇଟା ରେଡି କରିକି ରଖିକି ତାପରେ ପାସ୍ତା ଆଉଥରେ କରିକି ଏ ଭିତରେ ମିକ୍ସ କରୁଛି ठीक ହେଇଗଲା ଏଇ ଟାଇମରେ ଚୀଜ ବି ମିକ୍ସ କରିକି ରଖିବା ଟାଇମରେ ଆମେ ସାଙ୍ଗେ ସାଙ୍ଗେ କରିବା ପାଇଁ ଠିକ ରହିବ चीज क्यूब्स यूज करछि मु सेटा गरम रे टिके मेल्ट हे जिवो सेटा पे मु सेमती काडी के रखुछि चीज ओड क्यूब வந்து அமுல் चीज ஓட क्यूब வந்து நான் யூஸ் பண்ணிருக்கேன் அது இந்த டைம்ல நம்ம வச்சிட்டோம்னா அப்படியே கொஞ்ச நேரத்துக்குள்ளே மெல்ட் ஆயிடும் எடுத்துட்டு அதுக்கு அப்புறம் இன்னொரு ஃப்ரைங் panல எண்ணெய் கொஞ்சம் ஊத்திட்டு வெங்காயம் வந்து சின்ன சின்னதா கட் பண்ணிருக்கேன் இதுல ஸ்ப்ரிங் ஆனியனும் யூஸ் பண்ணலாம் வெங்காயம் சின்ன சின்னதா கட் பண்ணிட்டு வெங்காயம் லைட்டா தான் வதங்கணும் அது கூட பூண்டும் சின்ன சின்னதா கட் பண்ணி வச்சிருக்கேன் பூண்டு லைட்டா வதக்கிடலாம் ଆଉ ଗୋଟେ ଫ୍ରାଇଂ ପ୍ୟାନରେ ନା ଟିକେ ତେଲ ପକେଇକି ପିଆଜ ଛୋଟ ଛୋଟ କଟ୍ କରିକି ରଖୁଛି ସେଇଟା ଗାର୍ଲିକ ନା ଛୋଟ ଛୋଟ କଟ୍ କରିକି ରଖୁଛି ସେଇଟା ବି ଟିକେ ଫ୍ରାଇ କରିବା ପାଇଁ ଦରକାର ବେଶୀ ଫ୍ରାଇ କରିବା ପାଇଁ ଦରକାର ନାହିଁ ତାପରେ ଆମ ଗୋଟେ କଞ୍ଚା ଲଙ୍କା ଛୋଟ ଛୋଟ କଟ୍ କରୁଛି रेड चिली फ्लेक्स यूज करबा पे जाउछु ना फिर भी कंचा लंका पकिबा टाइम रे कलर बढ़िया रोइबा सेट पे பூண்டு வந்து ரொம்ப சின்ன சின்னதா கட் பண்ணி போட்டோம்னா நல்லா இருக்கும் பசங்களுக்கு ஒயிட் சாஸ்ல வந்து பூண்டு தனியா எடுக்கவே மாட்டாங்க அப்படியே சாப்பிடுவாங்க
நான் மஷ்ரூம் வந்து நைட்டே க்ளீன் பண்ணிட்டு அந்த தோல் எல்லாம் எடுத்துட்டு மெலிசா கட் பண்ணியிருக்கேன். மஷ்ரூம் ரொம்ப திக்கா கட் பண்ணோம்னா பாஸ்தாலாம் ரொம்ப சாஃப்டா இருக்கும். மஷ்ரூம் வந்து கொஞ்சம் சாப்பிடும் போது ஒரு மாதிரி இருக்கும். அதனால நான் இந்த மாதிரி சைஸ்ல மெலிசா கட் பண்ணியிருக்கேன். ଏ ଟାଇମ୍ରେ ନା ବେଶୀ ପତଳା ପତଳା କଟ୍ କରିକି ମସରୁମ୍ ପକେଇବା ପାଇଁ ଦରକାର ତେଲରେ ଟିକେ ଫ୍ରାଏ କରିବା ପାଇଁ ଦରକାର। ସେ କଲର୍ ଚେଞ୍ଜ ହୋगा ନା ଏତେ ଟାଇମ୍ ତक ஃப்ரை କରିବା ପାଇଁ ଦରକାର ନାହିଁ। மஷ்ரூம் ஃப்ரை பண்ணும்போது ரெட் சில்லி ஃப்ளேக்ஸ் வந்து நான் போட்டிருக்கேன். ஏன்னா அந்த காரம் அதில் வந்து இறங்கணும் அதுக்காக. ஒரிகனோ ஸ்பைசஸும் டிக்கை வந்து லாஸ்ட்டாக போடலாம். ஆனால் இப்போவும் கொஞ்சம் போட்டிருக்கேன் நான். உப்பு மஷ்ரூம்க்கு தேவையானது போட்டுட்டு நல்லா ஃப்ரை பண்ணிடலாம்। ମସରୁମକୁ ରାଗ ଦରକାର ନା ସେଇଟା ପାଇଁ ମୁଁ ଟିକେ ଲୁଣ ପକେଇକି ରେଡ୍ ଚିଲି ଫ୍ଲେକ୍ ପକେଇକି ଭଲ ଫ୍ରାଇ କରୁଛି। ମସରୁମ ବେଶୀ କଭର କରିକି ଫ୍ରାଇ କରିବା ପାଇଁ ଦରକାର ନାହିଁ। ଟିକେ ନା ମସରୁମର ମସଲା ମିଳୁଛି ସେଇଟା ମୁଁ ପକେଇ ଦଉଛି। କଣ ନା ମସରୁମ ପାଇଁ ମସଲା ଠିକ ରହିବ, ସେ ବଢିଆ ଟେଷ୍ଟ ବି ଆସିବ ସେଇଟା ପାଇଁ। ସେଇଟା କମ୍ପଲସରି ନାହିଁ। ମୋର ପୁଅ କନା ମସରୁମ ପାସ୍ତାରେ ଟିକେ ରାଗ ବି ରହିବା ପାଇଁ ଦରକାର, ସେଇଟା ପାଇଁ ମୁଁ ମସଲା ମିକ୍ସ କରୁଛି। मैक्सिमम मसाला मिक्स करबा टाइम रे भी बोलो रहबो। आ ऑलरेडी हम सीजी की रखुछ ना कैरेट स्वीट कॉर्न मशरूम सेटे ए संगरे पकी बोलो मिक्स करबा पे दरकार ना। मशरूम மசாலா பாஸ்தா மசாலா பாக்கெட் வருதுல அது கொஞ்சமா போட்டிருக்கேன்। என் பையனா பாஸ்தாக்கு வந்து கொஞ்சம் காரம் தான் நல்லா இருக்கும் அதனால। ஆனா மேக்சிமம் ஒயிட் சாஸ் பாஸ்தால இந்த மசாலா போட மாட்டாங்க। அதுக்கப்புறமா எல்லாமே வேக வச்சு வச்சிருக்கோம்ல மஷ்ரூம் ஸ்வீட் கார்ன் கேரட் அது இந்த ஸ்டேஜ்ல போட்டுட்டு ஒரு 2 மினிட்ஸ் மட்டும் மிக்ஸ் பண்ணா போதும்। ஆல்ரெடி எல்லாமே நம்ம வேக வச்சு வச்சிருக்கிறதால ரொம்ப நேரம் எதுவும் மிக்ஸ் பண்ண வேணாம்। இது லைட்டா வெந்த உடனே நம்ம செஞ்சிருக்க ஒயிட் சாஸ் இருக்குல்ல அதை வந்து இது கூட மிக்ஸ் பண்ணா போதும்। அப்போ கொஞ்சம் திக்கா இருக்கும் போது பாஸ்தா வேக வச்சிருக்க தண்ணியை ஊற்றி கொஞ்சம் தின்னாக்கிட்டு ரொம்ப நேரம் கொதிக்கெல்லாம் வைக்க வேணாம், லைட்டா வேக வச்சாவே போதும்। அப்பவே கொஞ்ச நேரத்துக்குள்ளேயே இந்த பாஸ்தாவோட க்ரீம் பாருங்க ஃபுல்லா ஒயிட் சாஸ் வந்து ஃபுல்லா திக் ஆயிடுச்சு। पास्ता सब पकिकी आम ऑलरेडी व्हाइट सॉस कोरिकी रखुछ ना टिके टाइम रे टिके इगला देखंतु सेटा पे पास्ता बॉईल करबा पानी ना सेटा ए स्टेज रे पकिकी बोलो मिक्स करबा पे दरकार। मिक्स करबा टाइम रे टिके थिक रहइबो ना 2 मिनिट्स हम बंद कर दबा। गरम रहइबा टाइम रे भी टिके चीज ऊपर पकिबा टाइम रे बढ़िया रहइबा टेस्ट। आ ओरिगेनो स्पाइसेस भी टिके पकिबा टाइम रे आ भी बढ़िया रहइबा टेस्ट। ஒயிட் சாஸ் திக் ஆயிடும், அதனால தான் நம்ம வெறுமனே நார்மல் தண்ணி ஊத்துறத விட பாஸ்தாவோட தண்ணி ஊற்றணும்னா பாஸ்தாவோட ஸ்மெல் டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்கும்। ஒரு 2 டைமா நான் வந்து அந்த ஒயிட் சாஸ் வந்து மிக்ஸ் பண்றேன்। ஃபர்ஸ்ட் கொஞ்சம் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ண உடனே அதுக்கு தேவையான உப்பு காரம்னா ரெட் சில்லி ஃப்ளேக்ஸ் போட்டுக்கலாம், ஒரிகனோ ஸ்பைசஸ் கொஞ்சம் போட்டுக்கலாம்। ரெண்டுமே போட்டுட்டு உப்பு காரம் வந்து கொஞ்சம் மைல்டா இருந்தால் தான் ரொம்ப நல்லா இருக்கும் இதோட டேஸ்ட்। ஹோட்டல்ல நம்ம எப்படி வாங்கி சாப்பிட்றோமோ அதை விட செம்ம டேஸ்டியான ஃப்ரெஷ்ஷான பாஸ்தா வந்து நம்ம பசங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம்। ஆனா சாப்பிடும் போது எப்பவுமே சூடா இருந்தா ரொம்ப நல்லா இருக்கும்। சாப்பிடும் போது ஹீட் பண்ணிட்டு கொஞ்சமா மேல சீஸ் போட்டுட்டு கொஞ்சம் ஸ்பைசஸ் கொஞ்சம் சேர்த்துட்டு பசங்களுக்கு கொடுத்தோம்னா ரொம்ப நல்லா இருக்கும்। நான் கொத்தமல்லி வந்து ரொம்ப சின்னதா கட் பண்ணி சேர்த்திருக்கேன்। இதுல வந்து பாசிலே சேர்ப்பாங்க, ஆனா நம்ம கொத்தமல்லியும் போடலாம், செம்ம நல்லா இருக்கும் டேஸ்டியா। அதனால ரொம்ப சின்னதா கட் பண்ணிட்டு கொத்தமல்லியும் சேர்த்தாச்சு। ଆଉ ଏ ଭିତରେ ନା ପାର୍ସଲେ ମିକ୍ସ କରିବ। ଆଉ ମୁଁ କୋରିଆଣ୍ଡର ଲିଭ୍ସ ନା ବେଶୀ ଛୋଟ କଟ୍ କରିକି ମିକ୍ସ କରୁଛି। ରାଗ ବେଶୀ ରହିବ ନାହିଁ, ଲୁଣ सब ठीक रहिबो। ऑलरेडी चीज लास्ट सर्व करबा टाइम रे टिके गरम करके चीज पकी सर्व करबा टाइम रे पिल्ला मन खाइबा पई बढ़िया रहिबो। टिके बेसी ड्राई रहिबा नहीं, मीडियम रे से फेनी पास्ता भीतर भी से व्हाइट सॉस रहिबा टाइम रे खाइबा टाइम रे बढ़िया टेस्ट आसीबो। हम पिल्ला मन को होटल रे करबा स्टाइल रे केबे करके देबो। आपण मन भी ट्राई करके देखंतु, बोलो लागिबो तो लाइक करंतु, कमेंट करंतु, शेयर करंतु, हम चैनल को सब्सक्राइब करंतु। சூப்பரான மஷ்ரூம் ஒயிட் சாஸ் பாஸ்தா ரெடி। நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க। சின்ன விஷயம் தான் நம்ம பசங்களுக்கு। பட்டர் சீஸ் எல்லாம் எப்பாவது ஒரு வாட்டி பசங்களுக்கு கொடுக்கறது ஒன்றும் இல்லை, ஓவர் வெயிட் எல்லாம் ஆக மாட்டாங்க। அது எல்லாமே பசங்களுக்கு ரொம்ப நல்லது தான்। நான் இப்போ ஹோட்டலில் போயிட்டு வாங்கி சாப்பிட்றதோட அவங்க எப்படி செய்வாங்கன்னு நமக்கு தெரியவே தெரியாது। நம்ம பசங்களுக்கு நம்ம வீட்லேயே ரெடி பண்ணி கொடுத்தோம்னா இன்னும் நல்லா டேஸ்டியாகவும் சாப்பிடுவாங்க। ஒரு சின்ன கொத்தமல்லி கட் பண்ணி போட்ட உடனே அதோட டேஸ்ட்டும் இன்னும் நல்லாயிருக்கும், கலர்ஃபுல்லாகவும் இருக்கும்।
கேரட்டும் வந்து இன்னும் கொஞ்சம் கூட எக்ஸ்ட்ரா நம்ம சேர்த்துக்கலாம். ஆனால் சர்வ் பண்ணும்போது கொஞ்சமாக சீஸ் மேலே போட்டிங்கன்னா பசங்களுக்கு வந்து சீஸ்னாவே ரொம்ப பிடிக்கும், ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. என்னோட பாஸ்தா மஷ்ரூம் பாஸ்தா உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த சண்டே கலர்ஃபுல்லாக பாஸ்தாவோடு செய்யுங்க. அதுவும் மஷ்ரூம் இல்லாத டைமில் நம்ம சிக்கன் கூட சேர்த்து பண்ணலாம். சிக்கன் வந்து ஒரு வாட்டி லைட்டாக வேக வச்சுட்டு உப்பு போட்டுட்டு எண்ணெயில் கரெக்டாக லைட்டாக நம்ம செய்யும் போது ஃப்ரை பண்ணிட்டு போட்டோம்னா சிக்கன் பாஸ்தாவும் செம்ம சூப்பராக இருக்கும். புதுவிதமாக ஒரு பாஸ்தாவை ட்ரை பண்ணி பாருங்கள். சிக்கன் இல்லைன்னா மஷ்ரூம் ரொம்ப சூப்பரான டேஸ்ட் இருக்கும். இந்த பாஸ்தா உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா என்னோட சேனலை லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ये पास्ता बिसरा मशरूम नहीं तो हम चिकन भी यूज करि परिबो. चिकन के छोटो छोटो पीस कट करिकी सेटे टिक्के लुण पकेकी बॉइल करिकी और मशरूम यूज करिबा टाइम रे सेम टाइम रे चिकन भी यूज करिकी करि परिबो. आपण माने भी ट्राई करिकी देखंतु. मशरूम पास्ता भलो लागिबो तो लाइक करंतु. थैंक यू.